தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலை அளித்தனர். முன்னதாக அவை கூடியதும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் இரங்கல் குறிப்பு வாசித்தார். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுருளிவேல், திரைப்பட இயக்குநர், நடிகர் பாக்கியராஜ், கவிஞர் மற்றும் எழுத்தாளர் புவியரசு, பின்னணி பாடகி ஜானகி, எழுத்தாளர் பூமணி ஆகியோருக்கு மறைவிற்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. காவிரி உணர்வு ரீதியிலான பிரச்சினை என்றும் காவிரியை வைத்து அரசியல் செய்ய மாட்டோம் எனவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் மேகதாது அணை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் விஜய் மேகதாது அணை விவகாரம் தொடர்பான செயல்பாட்டை பட்டியலிட்டார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமருக்கு 2 முறை கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்தார். அண்டை மாநிலத்தோடு பேசி பார்த்தால் என்ன என்ற எண்ணத்தில்தான் கர்நாடகம் செல்ல திட்டமிட்டதாகவும், பகை நாடுகளை பிரச்சினையை பேசி தீர்க்க பார்க்கும்போது பக்கத்து மாநிலத்திடம் பேசி பார்க்க நினைத்ததாகவும் முதலமைச்சர் விஜய் கூறினார். காவிரி விவகார பேச்சுவார்த்தையில் அவமானம் ஏற்பட்டால் தமிழக மக்களுக்காக அதனையும் தாங்க தான் தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால அதை வச்சு அரசியல் பண்ற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நம்ம பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். காவிரி நதிநீர் பங்கீட்லேயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் விஜய் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பை ஏற்கனவே வழங்கிவிட்டதாக தெரிவித்தார். குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்க்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. தொடர்ந்து சட்டப்பேரவையில் பேசிய அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மேகதாது அணை தொடர்பான திருத்தங்கள் ஏற்கவில்லை என கூறினார். அதற்கு பதிலளிக்க சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் 3 இடங்களில் எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருந்ததாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி கர்நாடக அணையிலேயே போதிய நீர் இருந்தும் திறக்கப்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். நடுவர் மன்றத்தை பற்றி இங்கே ஒரு கருத்தை, ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்க. அது நான் ஏற்கனவே தெளிவாக நான் சொன்னேன். பத்திரிகையெல்லாம் வேறு விதமாக வருகின்றது. 18ஆம் தேதி கொடுக்கப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு தனி தீர்மானத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வாசகத்தின் அடிப்படையில் தான் முன்மொழிஞ்சு அதன் அடிப்படையில் தான் நாங்களாம் பேசணும். ஆனால் இடை திருத்தத்தை நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த தீர்மானத்தில் அவர் மாண்பு முதலமைச்சர் பதில் சொல்லிக்கிட்டு போது சொன்னார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இப்பொழுதும் நான் சொல்லிவிடுகிறேன். காவிரி நீருக்காக கர்நாடகத்திடம் மண்டியிட தேவையில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்லசாமி தெரிவித்துள்ளார். முதலமைச்சருக்கு அவமானம் ஏற்பட்டால் அது தமிழ்நாட்டிற்கான அவமானம் என்றும் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆர் செல்லசாமி அவர்கள், நாம் அது சட்ட ரீதியாக அதை கேட்க வேண்டும், வெல்ல வேண்டும் தவிர அதற்காக சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை. அது கர்நாடகத்திற்கு மட்டுமுள்ள அணை அல்ல, தமிழகம் உட்பட பல மாநிலங்களுக்கு உட்பட்ட உரிமை உள்ளது. எனவே தமிழகத்துடைய முதலமைச்சர் அங்கே சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவை எக்காரணம் கொண்டும் இல்லை. அவர் அங்கே குறிப்பிடும்போது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது அவமானத்தை நான் தாங்குவதற்கு தயார் என்று சொன்னார். அது சரியில்லை. அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் நாம் அனைவருக்கும், தமிழக அத்தனை மக்களுக்கும் ஏற்படுகின்ற அவமானமாக நாம் கருத வேண்டும். அந்த முறையிலே அதுபோன்று நாம் என்பது அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன்.
சர்வகட்சி கூட்டத்தை, அனைத்து கட்சி கூட்டத்தை என்பது நாம் கூட்ட வேண்டும். அத்தனை பேருடைய கருத்தை அறிய வேண்டும். தமிழகத்துடைய அத்தனை மக்களையும் அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த அனை விஷயத்திலே நாம் ஒருமித்த ஒரு நிலைப்பாடை நாம் எடுக்க வேண்டும். காவிரி பிரச்சனை என்பது தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனை என்று சிபிஐ எம்எல்ஏ ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதுதான் தீர்வு என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பேச்சுவார்த்தைக்கு சென்று தீர்வு எட்டப்படவில்லை எனவும் கூறியுள்ளார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவேரி பிரச்சனை என்பது ஒரு அரசியல் கட்சியின் பிரச்சனையோ ஒரு அரசின் பிரச்சனை அல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசியல் கட்சியுடைய உயிர்நாடி பிரச்சனை. காவேரி பிரச்சனையில் கருத்தியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் பேச்சுவார்த்தையின் மூலமாக இரண்டு மாநிலங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு தீர்வு எட்டப்படவில்லை. ஏற்கனவே நமக்கு பல படிப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், தேவராஜ அரசு அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கர்நாடகாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு சென்று அதிலே தீர்வு எட்டப்படாமல் அந்த கூட்டத்திலே குடிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை கூட, ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தராதை, நான் அந்த தண்ணீரை கூட குடிக்க மாட்டேன் என்ற அந்த கூட்டத்தை புறக்கணித்து வந்தவர். காவிரி விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அவைக்கு தவறான தகவலை அளித்துள்ளார் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு வலுவான வாதங்களை எடுத்து வைக்கவில்லை என்றும், திமுக ஆட்சியின் போது தமிழ்நாடு அரசின் மனுக்களை 3 முறை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது ஏன் எனவும் விளக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். 3 முறை தள்ளுபடி செய்ததுக்கான விளக்கத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு விளக்க வேண்டும். இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த டிபிஆர் கேஸ தள்ளுபடி ஏன் செஞ்சுச்சுன்னு அவங்களுடைய திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்சநீதிமன்றத்தில் 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். இதற்கு பதிலளித்து பேசிய KN நேரு, மேகதாது விவகாரத்தில் திமுக அரசு சட்ட போராட்டங்களில் தாமதம் செய்யவில்லை என்றும், வாழ்வாதார பிரச்சனையை சரியான முறையில் அணுகி பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது எனவும் கூறியுள்ளார். நீங்க நல்லபடியா அந்த மேகதாது பிரச்சனையில் நம்முடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிற போது இதுபோல் கருத்து மாறுபாடு தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. எனவே கழக அரசு, தளபதி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மேகதாதை பற்றி ஒரு நாள் கூட தாமதம் செய்யாமல் அடுத்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு. தமிழ்நாட்டிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் மேகதாது அணை கட்டி தமிழகத்திற்கு ஒரு சொட்டு நீர் கூட கிடைக்க செய்யக்கூடாது என்பதே கர்நாடகாவின் எண்ணம் என்று பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி சாடியுள்ளார். காவிரி நீர் வராத காரணத்தால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், கர்நாடக தற்போது திறந்துவிட்டது உபரி நீரை மட்டும்தான் எனவும் கூறினார். கேரளம் வயநாட்டில் மழை பெய்ததால் ஏற்பட்ட வெள்ள நீரே கபினி உபநீராக ஆடிப்பெருக்கு என்றும், தமிழகம் வந்தது என்றும், கர்நாடக அரசு உரிய காலத்தில் காவிரி நீரை ஒருபோதும் திறந்துவிட்டது இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேகதாது அணையால் 12,000 ஏக்கர் காடுகள் அழியும், வனவிலங்கு சரணாலயம் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என கூறி வழக்கு தொடுக்கலாம் எனவும் கூறினார். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சட்ட நடவடிக்கைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்திய சௌமியா, பேச்சுவார்த்தை முயற்சியே தேவையில்லை, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி டெல்லிக்கு செல்ல வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். Karnataka அரசு proposed site for construction of Meketatu Dam is just 4 kilometers away from our state Tamil Nadu. 4 கிலோமீட்டர் கிருஷ்ணகிரி தர்மபுரி பார்டர்லயே 4 கிலோமீட்டர் கட்டுறாங்க. எதுக்கு கட்ட போறாங்க? ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. வரக்கூடிய அத்தனை தண்ணியும் எல்லா டேம்லயும் சேர்த்து வச்சுட்டு மேகேதாட்டுல 70 TMC தண்ணியை புடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் தமிழ்நாட்டுக்கு மிக அருகில் டேம் கட்டுறாங்க. அந்த மேகேதாட்டு டேம் கட்டினாங்கன்னா 3 வனவிலங்கு சரணாலயங்கள் அந்த டேம் கீழே போயிடும். 12,500 ஏக்கர் காடுகள் அழிந்துவிடும். புலிகள் சாங்சுவரி இருக்கு. பிலிகிரி ரங்கநாத சுவாமி கோவிலுடைய புலிகள் காப்பகம் இருக்கிறது. காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி இருக்கிறது. அதே சமயம் மாதேஸ்வரன் மலை சாங்சுவரி, அத்தனை வனவிலங்கு சரணாலயம் இருக்கக்கூடிய நீர் வேம்பு மரம், நீர் மருந்து மரங்கள் 700 வருஷம் பழமையான மரங்கள்லாம் தண்ணியில போயிடும். நீர் நாய், சாம்பல் நீர் ஆட்டர்ஸ், அப்புறம் மகாசீர்னு மயில் கண்ட மீனுங்க, 4 கொம்பு மானு எல்லாமே அழிஞ்சிரும். மத்திய வரி பகிர்வில் தமிழக நலன்களை பாதுகாக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் தமிழகத்திற்கு நியாயமான வரி பகிர்வை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை நிதியமைச்சர் மரிய வில்சன் முன்மொழித்தார். அப்போது பேசிய அவர், மாநிலங்கள் தங்களது பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றுவதற்கு நியாயமான மற்றும் சமமான நிதி பகிர்வு முறை இன்றியமையாதது என்றும் கூறியுள்ளார்.
அரசியலமைப்பின் நிதிசார் கூட்டாட்சி கொள்கைகளுக்கும் ஏற்ப தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் எதிர்கால வரி பகிர்வு ஏற்பாடுகளில் முன்னேற்றம் கண்ட மாநிலங்களின் நியாயமான நலன்களும் உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதை மட்டும் வலியுறுத்துகிறது. நிதிசார் கூட்டாட்சியின் அரசியலமைப்பு சட்ட கொள்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் நியாயமான நிதி நலன்களை பாதுகாப்பதற்கான மக்களின் ஒருமைந்த குரலை இந்த தீர்மானம் பிரதிபலிக்கிறது. இதனைத் தொடர்ந்து தனி தீர்மானம் மீதான விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். மாநில ஒன்றிய அரசினுடைய நிதி உதவி திட்டங்கள் அதை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒருபுறம் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்போடு நடக்கக்கூடிய இந்த திட்டங்களில், ஒன்றிய அரசின் திட்டங்களில் மாநில அரசினுடைய நிதி பங்களிப்பு உயர்ந்து கொண்டே போகிறது. ஒரு காலத்தில் 25% இருந்தது, இப்போது 40% உயர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கு வரவேண்டிய வருவாய் பகிர்விலும் குறைவு. இன்னொரு வகையிலே ஒன்றிய அரசிற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய நிதி பங்களிப்பு என்பது மாநிலங்களுடைய சுமையை இன்றைக்கு உயர்த்தி கொண்டே இருக்கிறது. எனவே மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிதி பகிர்வில் 50% அது குறிப்பிடப்பட வேண்டும். அதில் தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கினை தர வேண்டும் என்கின்ற அந்த திருத்தத்தையும் நான் முன்மொழிந்து இதை உள்ளடக்கி இந்த தீர்மானத்தினுடைய உள்ளார்ந்த கருத்துகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த கருத்துக்களோடு, இந்த தீர்மானத்தின் கருத்துக்களோடு ஒன்றிணைந்து அதை வரவேற்று இந்த அளவில் அமைகிறேன். வளர்ச்சி அடைந்த மாநிலங்களை பாதிக்காத அளவிற்கு நிதி பகிர்வு செய்யப்பட வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வந்தோம். பல்வேறு மத்திய திட்டங்கள் பின்தங்கிய மாநிலங்களுக்கு அதிக நிதி உதவி பெறும் வகையில் அமைந்துள்ளது. இதனாலும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுடைய நிதி பங்கு குறைந்து விட்டது. எனவே மத்திய நிதிக்குழு அமைக்கும் போது அவற்றின் எல்லை வரம்பை மாற்றி அமைத்து தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள் பாதிக்காத அளவு நிதி பகிர்வு இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வந்தோம். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த இந்த தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதுடன் ஆதரிக்கின்றோம். நிதி பகிர்வு தொடர்பாக தாவேக் அரசு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு உறுப்பினர்கள் ஆதரவு அளித்ததன் மூலம் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர்களுடைய தீர்மான பேரவையின் முடிவு கூட்டப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரை இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரை இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக எம்பிக்கள் உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்களா என அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், மேகதாது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன பயம் என்று கேட்கின்றனர். 3 ஆண்டுகளில் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் முதலமைச்சர் விஜய் எப்போதும் பயந்ததில்லை என்று கூறினார். தொகுதி மறுவரையறை குறித்து அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் நாளை நடத்துகிறார் என்றும், இந்த கூட்டத்தில் திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்களா எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூற வேண்டும் என்று தெரிவித்தார். அனைத்து கட்சிகளுடன் சேர்ந்து ஒருமித்த கருத்தாக தான் நம்ம தீர்மானம் நிறைவேற்றணும். அதை தாண்டியும் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மற்றவர்களும், முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர், அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. 3 வருடம் நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம், அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக, தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், நாட்டிலேயே தொகுதி மறுவரையறை பற்றி முதல் முறையாக பேசியது திமுக தான், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தான் என்று கூறினார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் திமுக எம்பிக்கள் பங்கேற்க வேண்டுமா என்பதை தங்கள் கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் தான் ஆலோசித்து உரிய முடிவெடுப்பார் என்றும் தெரிவித்தார். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அதை பற்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்மாதிரியாக அதை முதலாக அந்த பிரச்சனையை பற்றி பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் அவர்கள்தான். சென்ற ஆண்டு
கிட்டத்தட்ட 5 முதலமைச்சர்கள் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களையும் சென்னைக்கு வர வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து முதலாக இந்தியாவிலே குரல் கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர். நீங்க நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் இந்த அரசு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினரையும் கூட்டிருக்கிறீங்க. இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் ஆலோசனை செய்து அந்த முடிவை அவர் எடுப்பார். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது நிதிநிலைமை வேளாண்மை பட்ஜெட்டை பற்றியது. அதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முடிந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். எப்படி தேர்தலில் சத்தமே இல்லாமல் வந்தீர்களோ அதுபோல சத்தமே இல்லாமல் மத்திய அரசிடம் சரண்டர் ஆகிவிடுகிறீர்கள் என்று முன்னாள் அமைச்சர் ரகுபதி வைத்த விமர்சனத்திற்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்தார். ரகுபதி அரசியல் கூட்டம் போல பேசுகிறார். தோல்விக்கு காரணம் இன்ஸ்டாகிராமா இவிஎம் மிஷினா என பார்க்காமல் அவர்களை சீராய்வு செய்வது அவர்களுக்கும் அவர்களின் எதிர்காலத்திற்கும் நல்லது என்று தெரிவித்தார். அதை விடுத்து பொதுத்தளத்தில் கிடைக்கும் தகவல்களை வைத்து பேசுவது மரபு அல்ல எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்தார். எந்த காலத்திலும் நாங்கள் உங்களுக்கு பணிய மாட்டோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் மகாத்மா காந்தியினுடைய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான் வேண்டும் என்று வலியுறுத்தினோம். பிபிஜி ராம்ஜி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு அது சட்டமே இல்லாம செஞ்சிருவீங்க. அதுதாங்க உங்களுடைய சாதனை. எப்படி ஓட்டுல எலெக்ஷன்ல சத்தமே இல்லாம வந்தீங்களோ அதுபோல சத்தமே இல்லாம சரண்டர் ஆயிடுறீங்க. ஆனால் மதிப்பிற்குரிய உறுப்பினர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆரம்பம் முதலே பொது தளத்தில் பார்த்தது சோசியல் மீடியா பில்லு வாங்க போனப்ப நீங்க எங்க பில்லு வாங்க போனீங்க என்று இந்த நிதி அறிக்கை சார்ந்து பேசாது ஒரு அரசியல் கூட்டம் போல பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் அவருக்கு நான் தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். தோற்றதற்கு காரணம் இன்ஸ்டாகிராமா எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினா என்று பார்க்காமல் அவர்களை சீராய்வு செய்து கொள்வதுதான் அவர்களுக்கு நல்லது, அவர்களினுடைய வருங்காலத்திற்கு நல்லது. அதை விடுத்து சம்பந்தம் இல்லாமல் பொது தளத்தில் கிடைக்கக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டு அப்படி பேசுவது மரபல்ல என்பதை உங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தெரியாது. நிறைவேற்ற முடியாத பல வாக்குறுதிகளை அள்ளித் தெரிந்த மக்களை ஏமாற்றி தாவேக அரசு ஆட்சிக்கு வந்துள்ளது என்று அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றம் சாட்டினார். மக்களுக்கு தந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றும் வகையில் தாவேக அரசின் பட்ஜெட் இல்லை என்றும் மக்களின் கவனக்குறைவால் ஆட்சி பீடத்தில் தாவேக உள்ளது எனவும் விமர்சித்தார். நிதி பற்றாக்குறை இருப்பது தெரிந்துதான் வாக்குறுதி அளித்தீர்கள் என கேள்வி எழுப்பிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நிதிநிலையை காரணம் காட்டி திட்டங்களை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். புதிய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் எந்த அறிவிப்பும் தாவேக பட்ஜெட் இல்லை என்றும் விவசாயிகளின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், சிறு குறு விவசாயிகளிடம் பாகுபாடு செய்வது ஏற்புடையதல்ல என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிட்டார். தமிழ்நாடு அரசின் நிதிநிலையை கருத்தில் கொண்டுதான் நீங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கையை தயார் செய்து இருப்பீர்கள். அதில் வாக்குகள் பெற வேண்டும் என்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு உங்களால் செயல்படுத்தவே முடியாத பல வாக்குறுதிகளை அள்ளி வீசி தமிழக மக்களை ஏமாற்றி விட்டீர்கள். நிதிநிலை அறிக்கையில் புதிய வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான எந்த தெளிவும் இல்லை. சொற்களிலே சொர்க்கத்தை காட்டுகின்ற இந்த அரசு மக்களின் கவனக்குறைவால் ஆட்சி பீடத்தின் உச்சத்திலே அமர வைக்கப்பட்டுள்ளது. வாய் சொல்லால் வானத்தை வில்லாக வளைக்கலாம், ஆனால் முயன்றால்தான் அது முடியாது என்பது தெரியும். ஆட்சிக்கு வந்த பிறகு நிதி ஆதாரம் இல்லை என்று கையை விரிக்கிறது இந்த அரசு. கொடுத்த வாக்குறுதிகளையும் செயல்படுத்துவதற்கான விரிவான திட்டங்களையும் இந்த அரசு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெளியிடுமா அல்லது புதியதாக அமைக்கப்பட்டுள்ள வருவாய் மேம்பாட்டு குழுவின் அறிக்கைக்காக காத்திருக்குமா? பண நெருக்கடியால் அண்ணன் சீர்திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என திமுக எம்எல்ஏ ரகுபதி கூறிய நிலையில் ஒவ்வொருவரின் தலைமையில் 1.28 லட்சம் கடன் வைத்து சென்றது திமுக அரசுதான் என நிதித்துறை அமைச்சர் மாரியம் வில்சன் பதிலடி கொடுத்துள்ளார். நிச்சயமாக நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க பாருங்க, அண்ணன் சீர் அது கொடுக்க முடியாது 832 கோடி ரூபாயில. ஏன்னா 2022-23 மட்டும் நாங்கள் மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார், அதை போல முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் திருமண உதவி திட்டம், இந்த திட்டங்களில் கொடுத்த பெண்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1 லட்சம். அப்ப எல்லா பெண்களும் இந்த எடுத்துக்கொண்டா நிச்சயமா 2 லட்சம் 3 லட்சம் பேர் வருவாங்க. நீ தங்க 1,05,000 ரூபாய், உங்க அதிர்ஷ்டம் 1 லட்சத்துக்கு வரட்டும்.
புடவை 10,000க்கு வரட்டும், 1,10,000 1 லட்சமா ஆக்கினா கூட 2,000 கோடி ரூபாய்க்கு குறையாமல் தாலிக்கு இன்றைக்கு நீங்கள் மாமன் சீர் தருவீர்கள், அண்ணன் சீர் தருகிறீர்களே, அதற்கு வேண்டும். ஆனால் அதற்கு ஒதுக்கி இருப்பது 832 கோடி ரூபாய் மட்டும்தான். நிதியமைச்சர் அவர்களே, சீனியர் மோஸ்ட் இந்த ஹவுஸ் அவர் சொல்லியிருக்காங்க, அவங்க தலைவரை எங்கே தேடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க, எங்கே கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க, எங்கே பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மகள் உரிமை தொகையை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா தலைவர் நேம் தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இன்னும் அடிஷ்னலாக ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டது போனது நீங்கள் தான். அங்கே தான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஹெட் கவுண்ட் மேலேயும் 1,28,000 கடன் இருக்கு சார். சார் இது நான் சொல்லல சார். சார் முதல் பொறுமையா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸ், கூலா இருங்க, கூல் கொஞ்சம் கூலா இருங்க. நான் சொல்றேன் சார், இது சார் அவங்க சொன்னாங்க தான் நான் சொல்றேன். 1,28,000 ரூபாய் கடன் ஒவ்வொரு ஹெட் கவுண்ட் மேலேயும் இருக்க காரணம் ஹிஸ்டரி படிச்சது ப்ரீவியஸ் டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும்தான். அவங்க பினான்சியல் லாஸ் பண்ணது தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸ் தான். நீர்வளத்துறையில் 3% போட்டால்தான் பில் என சொல்கிறார்கள் என்ற முன்னாள் அமைச்சர் ரகுபதியின் குற்றச்சாட்டிற்கு நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் பதிலளித்தார். ஆதாரத்துடன் சொல்ல வேண்டும், இப்போது 1 ரூபாய் வாங்குவதில்லை, அப்படி வாங்கினால் தங்களை முதலமைச்சர் இங்கு உட்கார விட மாட்டார் என்று கூறினார். 3% பில்லை கொடுங்கள் என்று அமைச்சர் என் ஆனந்த் தெரிவித்தார். மாண்பு பேரத்தலைவர் அவர்களே, அவர் ஆதாரத்துடன் சொல்லணும். அது பழைய காலம். அது இந்த காலத்துல 1 ரூபாய் நாங்க வாங்கணும்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். அதனால ஆதாரத்துடன் அவர் சொல்லணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவையில் பேசிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட எண்ணற்ற திட்டங்களுக்கு ஆட்சியில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. அம்மாவின் ஆட்சியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட விலையில்லா மிதிவண்டிகள் திட்டம் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு நவீன பிராண்டட் மிதிவண்டிகள் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியிலும் மற்றும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலும் தொடர்ந்து வழங்கப்பட்ட விலையில்லா மடிக்கணினி திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வெற்றி மடிக்கணினி திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு அம்மா அண்ணன் எடப்பாடியார் ஆகியோரின் ஆட்சியில் வழங்கப்பட்ட மகளிர்களுக்கான விலையில்லா ஆடுகள் வழங்கிய திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது என்பது எடுத்து அவைக்குள் நீக்கப்படும். விளக்கம் சொல்றேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல திட்டங்கள் கடந்த 60-70 ஆண்டுகளாக ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு அரசும் அந்தந்த அரசு வந்தவுடன் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தான். பெரும்பாலான திட்டங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்டது. அந்த நம்முடைய முதல்வர் தலைமையிலான ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டங்கள் புது செயல் வடிவம் கொடுக்கப்பட்டு அது செயல்படுத்தி வருகிறது. ஸ்டிக்கர் என்பது யாருக்காக முதலில் அந்த வார்த்தை உருவானது என்று எல்லாருக்குமே தெரியும். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவிற்கு சென்றால் என்ன தவறு என்று பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். ஒருவேளை முதல்வருக்கு அவமானம் ஏற்பட்டால் மொத்த தமிழகமும் பின்னால் இருக்கும் என பிரேமலதா கூறினார். காவிரி விவகாரத்தில் மத்திய அரசுக்கு தவேக அரசு அழுத்தம் தர வேண்டும் என்றும் பிரேமலதா வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? நாங்க எல்லாரும் சும்மா இருப்போமா? உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெகுண்டெழும். எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை என்று. அதனால் நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க மக்களுக்காக, விவசாயிகளுக்காக நீங்க பேசுங்க. உங்களுக்கு எல்லா மக்களும் துணை நிற்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். பாட்டிலில் தண்ணீர் வைப்பது தொடர்பாக சட்டப்பேரவையிலும் தண்ணீர் பிரச்சினை தீரவில்லை என பிரேமலதா விஜயகாந்த் நகைச்சுவையாக பேசி மீண்டும் கோரிக்கை வைத்தார்.
தண்ணி பிரச்சனை அங்கேயும் ஓய மாட்டேங்குது, இங்கேயும் ஓய மாட்டேங்குது. ஒரு பாட்டில்ல தண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கும் ஒரு தடையை போட்டார். நான் கேட்டேன் நேற்று, ஏன் நான் இல்லமா நான் சும்மா சொன்னேன். பார்த்தா பாதி பேருக்கு பாட்டில் வந்துருச்சு, பாதி பேருக்கு தான் டம்ளர் இருக்குது. முழு பேருக்கும் பாட்டில்ல கொடுத்தீங்கன்னா அது சுகாதாரமாக இருக்கும்.